ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரிவன். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எஸ்பிஓ. இது வந்துட்டு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. இந்த கம்பெனி வந்துட்டு 5 இயர்ஸ் மேலேயே ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியில் வந்துட்டு பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் நமக்கு தேவையானது வந்து முக்கியமாக இந்த பார்ட் டைம் ஜாப்ஸில் வந்து நம்ம சேரணுன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி ஆன்லைன் ஆப்ஸ் பற்றியும் அதில் பயன்படுத்தக்கூடிய ஒரு தெளிவும் இருந்தால் போதும். நம்ம வந்துட்டு இதில் சேரத்துக்கான ஒரு தகுதி இருக்குது. இந்த கம்பெனி மூலமாக நம்ம வந்துட்டு நிறைய லேர்ன் பண்ணலாம், அப்புறம் ஏர்ன் பண்ணலாம். இது வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி அப்படின்றதால ஒரு ப்ராடக்டை பற்றியோ இல்லை ஒரு கோர்ஸை பற்றியோ இல்லை அவங்க கொடுக்குற எந்த ஒரு டாஸ்க்கை பற்றியும் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணால் போதும். அப்புறம் அதனால் நம்மளுக்கு ஆன்லைன் அறிவும் கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜும் இருந்தால் போதும். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. இதில் சேரத்துக்கான ஒரு ஆப்ஷன் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தோன்னா சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் வந்துட்டு ஒரு சீசனல் பழங்க. எப்பவுமே வந்துட்டு எந்தெந்த சீசனில் எந்தெந்த பழங்கள் கிடைக்குதோ அது எடுக்கும்போது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தோம்னா இப்போ இந்த மழை காலத்தில் அக்டோபர் மாதத்துலேருந்து இந்த மழை காலத்தில் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிறது வந்து இந்த சீத்தாப்பழங்க. சீத்தாப்பழம் வந்துட்டு பார்த்தோன்னா ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு பழங்க. இந்த பழம் வந்துட்டு பச்சையாக இருக்கும், இல்லை ரெட்டாக இருக்கும், இல்லை முள்ளாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வகையாக இருந்தாலுமே அதோட க்ரீமி அண்டு அந்த விதைகள் பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்துட்டு நிறைய சாப்பிட்ணுன்னு தோணும். அவ்வளோ க்ரீமியாக இருக்கும் அந்த பழத்தோட சுவை. அப்புறம் அந்த பழத்தோட டைப்ஸ் பார்த்தோன்னா சுகர் ஆப்பிள் அண்டு சோர் சூப்புன்னு சொல்லுவாங்க. வந்து சீத்தாப்பழம் வந்து சுகர் ஆப்பிள்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் இந்த அமெரிக்கா அந்த இதில் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதா சொல்கிறாங்க. அதோடய பண்புகளும் கொடுத்துருக்காங்க. அதோட சதைப்பகுதியை பொறுத்து தான் இதே பிரிக்கிறாங்க. அப்புறம் மெயினாக சீத்தாப்பழத்துக்கு மெயின் பேரே வந்துட்டு கஸ்டர்ட் ஆப்பிள். இது வந்து ஸ்ரீலங்கா சைடு வந்து பார்த்தோன்னா அன்னமுன்னா பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த முள் சீத்தாப்பழமில். ஆன்டி ஏஜிங் கேன்சர் அண்டு உடல் நோய் எதிர்ப்பு, பாக்டீரியா நோய் எதிர்ப்பு, பூஞ்சை நோய் எதிர்ப்பு, வயிற்றுப்போக்கு நோய் எதிர்ப்பு, இந்த மாதிரி இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு மெயினாக வந்துட்டு சீத்தாப்பழம் யூஸ் பண்ணதா சொல்கிறாங்க. இதில் இருக்கிற சத்துக்கள் பார்த்தோன்னா கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, பொட்டாசியம், சோடியம், விட்டமின் சி, இப்போ நிறைய விட்டமின்ஸ் இருக்கிறதால இது எல்லாத்தையும் நிறைய வியாதிகளோட இப்போ குணப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதால எல்லாமே எடுக்கலான்னு சொல்கிறாங்க. முக்கியமாக குடல் பாதிப்பு, ஈரல் பாதிப்பு, இது மாதிரி உடம்புல இருக்கிற முக்கால்வாசி இதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த சீத்தாப்பழம் யூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ப்ளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. கால்சியம் கண்டென்ட் இருக்கிறதால பற்களை உறுதியாக்கும்னு சொல்கிறாங்க. வாட்டர் கண்டென்ட் அதிகம் இருக்கிறதால நீர்ச்சத்து உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரும்னு சொல்கிறாங்க. விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், அதாங்க பி காம்ப்ளெக்ஸ் இருந்தாவே வயிற்று சம்மந்தமான அந்த அல்சரு, அந்த மாதிரி குடல் புண்ணு இதெல்லாம் வந்து ஆறுறதுக்கு மெயினாக யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இதோட முக்கியமான பண்பு பார்த்தோம்னா அதான் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதால கண்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. இதில் ப்ரோட்டீனு, விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கிறதால மன அழுத்தத்தை வந்து மெயினாக தீர்க்கக்கூடிய ஒன்றா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஏதாவது அடிக்ட் ஆகியிருந்தால் அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு நீ சீத்தாப்பழம் சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிட்லாம். சாப்பிடும்போது எந்த ஒரு அடிக்ஷன் இருந்தாலும் அதுலேருந்து வெளியே வரலாம். ரொம்பவே கம்மியான விலையில் கிடைக்கக்கூடிய, இல்லை சும்மாவே வீட்டில் நட்டு வச்சா வரக்கூடிய இந்த செடிகள்லேருந்து கிடைக்கக்கூடிய இந்த சீத்தாப்பழம் உடம்பையே புத்துணர்ச்சியாகவும் ரொம்பவே உடல் ஆரோக்கியத்திற்கும் அழகுக்கும் ஒளி சேர்க்கக்கூடிய இந்த பழம் ரொம்பவே நல்லதுங்க. எல்லோரும் எடுத்துக்கோங்க. நன்றி.